எல்லாருக்கும் ஒரு சொல்லிவிட்டு இன்றைக்கி 2 hours ஹெல்த் ரொட்டீன் சேலஞ்சில் டே 24. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சண்டே மார்னிங்கு நேற்று நைட் ஷிஃப்ட்டுங்கிறனால காலைல ஒரு 11:30 தான் இருந்தேன். எழுந்தோடனே பல்லெல்லாம் விளக்கிட்டு மேலே போய் துணியை போடலான்னு பார்த்தா ரூம்மேட்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி அவங்க துணியை போட்டு அலசிட்டு இருந்தாங்க. இது என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்ல, அதுக்காக ஏதோ முட்டை போட்டு சாப்பிடுவோன்னு பார்த்தா அங்கே போனால் அங்கே ஒரு கொடுமை. ஏன்னா முட்டை வீணாக போயிருக்கு. எப்படி வீணாக போகுதுன்னே சரி முட்டை தான் போனால் போது ஓட்ஸை போட்டு குடிச்சிட்டு இன்னும் பிளான் படி அடுத்து வர போகிற 4 நாளைக்கான சிக்கனை வாங்கி கழுவி செப்பரேட் பண்ணி வைக்கிறது. அதுக்காக சிக்கன் கடைக்கு போனால் சிக்கன் கடை மூடி இருக்குது. இது என்னடா கொடுமை, நம்ம லக்கு இன்றைக்கி ரொம்ப சோதிக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் கையில் விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். கால் பண்ணி அந்த அண்ணனை வர வச்சு அப்புறம் அண்ணன் வந்துட்டார், சிக்கனை கொடுத்தாரு, ஜாலியாகிட்டேன். அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. அப்புறம் அப்படியே ரூமுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்த சிக்கனை அப்படியே மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா கிளறி ஒரு 4 நாளைக்கு தேவையான சிக்கனை பகுதியாக போட்டு பிரித்து வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி தேவையான சிக்கனை செஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா நேற்றுக்கு வச்ச சாம்பாரும் இன்றைக்கி செஞ்ச சிக்கனும் சாப்பிட்டேன். அருமையாக இருந்தது. அப்புறம் அந்த உண்டை பாம்பு எப்படி நெளியுமோ அந்தமாரி கொஞ்சம் நேரம் நெளிஞ்சிட்டு கிடந்தேன். அப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதெல்லாம் அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து அப்படியே நேராக போயிட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி நைட்டு என்ன சிக்கனும் வித்து சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு நாளை முடிச்சு கொண்டேன். இன்றைக்கி நாள் கொஞ்சம் அருமையாகவும் அற்புதமாகவும் சூப்பராகவும் இருந்தது. நாளைக்கு பார்க்கலாம். டாடா, குட் பாய்.